அனைவருக்கும் வணக்கம். பைங்கம்பள்ளி பாருங்கள், மாங்காய் ஒரு கிலோ வந்து 70 ரூபாங்க. 1.5 கேஜி 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பழம் சூப்பராக அருமையாக இருக்குது. தோலை செதுக்கிட்டு சூப்பரான ஒரு ஜூஸை போட்டுருவோம். ஓகேங்களா? மாம்பழம் வரும்போது, சீசன் வரும்போது மாம்பழம் சாப்பிடணும், மாம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கணும். ஓகேங்களா? 1.5 கிலோ மாம்பழம் அருமையாக சூப்பராக அருமையாக இருக்குது. நல்லா கலரு, மாம்பழம் டேஸ்ட்டு. அங்கேயே சாம்பிள் கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா வாங்கினது 1.5 கிலோ 4 பழம் 100 ரூபான்னு கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஐஸ் வந்து ஒரு பீஸ், இட்லி விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு கட்டி ஐஸ் எடுத்துருக்கோம். 4 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கோம். பால் வந்து பாருங்கள், நல்லா பிரிட்ஜில் நல்லா பாலை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிட்ஜில் மேலே பிரிட்ஜி போட்டு வச்சுருந்தேன். நல்லா கட்டியாக தயிர் போல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இதை மாம்பழம் தோலை செதுக்கிட்டு மாம்பழம் கட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு பால். எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஜூஸை போடுங்க. அப்படியே பாலை காய வைக்காமல் போட்டிங்கன்னா பசங்களுக்கு வயிற்றில் போகிறதுக்கும் லூஸ் மோஷன் ஆகிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதனால் போட வேண்டாம். நல்லா பாலை காய வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஜூஸ் போடுங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ தோலை செதுக்கிடலாம். மாம்பழம் வாங்க, தோலை நல்லா மாம்பழம் கழுவிருக்கோம். இப்போ தோலை வந்து நம்ம க்ளீனாக கட் பண்ணிடலாம். நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்திங்கன்னா நம்ம க்ளீனாக அந்த தோல் செதுக்கிடலாம். அப்படியே தங்க கலரில் மாம்பழம் சூப்பராக அருமையாக இருக்குதுங்க. சூப்பர் கலரில் இருக்குது. அங்கேயே சாம்பிள் கொடுத்தாங்க. நம்ம க்ளீனாக அதை கட் பண்ணி சாப்பிட்றது தான் மாம்பழம் வாங்கணும். டேஸ்ட் அருமையாக இருக்குது. இந்த கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வாசனை கமாகன்னு அருமையாக சூப்பராக வந்துட்டுருக்கு. மாங்காயை பார்த்த உடனே ஜூஸ் போடணும், சாப்பிடணும் மனசு தோணுது. இன்றைக்கி வந்து மாம்பழம் ஒரு வாங்கிட்டு வந்தோம். ஓகேங்களா? இந்த தோலெலாம் எடுத்துக்கிட்டு சூப்பராக நம்ம செதுக்கிட்டு ஜூஸை போட்டுருவோம். ஓகேங்களா? இதுபோல் அருமையாக வந்து சூப்பர் கலரில் செதுக்கிறதுல. அப்புறம் மாம்பழம் கட் பண்ணிட்டோம். தோலை மட்டும் செதுக்கிருக்கோம். இப்போ இந்த செதை பகுதியெல்லாம் க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓகேங்களா? பாருங்கள், மாம்பழம் இந்த செதை பகுதியெல்லாம் நம்ம க்ளீனாக கட் பண்ணி அப்படியே போட்டுடலாம். இந்த பீஸ் கட் பண்ணணும் தேவையில்ல, அப்படியே கட் பண்ணிட்டா போதுங்க. அப்படியே போட்டுருங்க. ஜூஸை போடும்போது நம்ம கரெக்டாக வந்துடும் நமக்கு. மற்ற பழம் தான் சின்னதாக கட் பண்ணணும். இது சின்னலாம் கட் பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து கட் பண்ணி போட்டுருந்தில்ல போட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த கொட்டையை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கொட்டையை வந்து அப்படியே வந்து சுட்டுட்டு சாப்பிட்லாம். இதுலேயும் பல ரெசிபிகள் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதுபோல் இந்த கொட்டையை தனியாக எடுத்துக்கலாம். அப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழம் கட் பண்ணியாச்சு. பீஸ் சாப்பிட்டு பார்த்துலாம் டேஸ்ட் அடிக்குதுன்னு. ஓகேங்களா? டேஸ்ட் அருமையாக இருக்குது மாம்பழம். ஓகேங்களா? பைங்கம்பள்ளி மாம்பழம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. 1.5 கேஜி மாம்பழம் இருக்குங்க. அந்த 1.5 கேஜி மாம்பழத்துக்கு சர்க்கரை வந்து ஒரு 4 கிலோ போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா பிரிட்ஜில் மேலே வச்சு கட்டியாக வந்து தயிர் போல் ஆகிட்டுருக்கு பால். ஓகேங்களா? ஃபியூராக போடுறதால நம்ம வந்து அப்படியே வந்து இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம தண்ணியெலாம் ஊற்றாலும் ஃபியூரான ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம். ஓகேங்களா? இந்த அப்படியே போட்டு நம்ம க்ளீனாக மிக்ஸி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அப்புறம் மாம்பழம் ஜூஸு நல்லா கட்டியாக சூப்பராக போட்டோம். நல்லா ஃபியூரான ஜூஸ், தண்ணி ஊற்றாமல் பாருங்கள். சரிங்களா? கட்டியாக இருக்குது. நம்ம தண்ணிலாம் ஊற்றலாம், ஃபியூராக போடுறதால கட்டியாக சூப்பராக அருமையாக இருக்குது. இது நம்ம ஐஸ் போட்டுடலாம் இப்போ. ஓகேங்களா? ஐஸ் வெளியே எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கு பதில் லைட்டாக தண்ணி ஆகிட்டுருக்கு. இந்த ஐஸை உடச்சிட்டு அப்படியில் போட்டுடலாம். பாருங்கள், ஐஸ் கட்டி உடச்சி போட்டிருக்கோம். ஃபியூரான ஜூஸு அருமையாக பால் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம். கலப்பு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? அந்த மாம்பழம் வரும்போது இது வந்து பல ரெசிபிகள் கூட செய்யலாம் நீங்கள். ஓகேங்களா? மாம்பழத்தில் ஃபியூரான ஒரு ஜூஸ் தான் போட்டுருவோம். அருமையாக நீங்களும் இதே போட்டு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் அருமையாக இருக்கும். அப்படியே ஊற்றி குடிச்சிடலாம் இப்போ. ஓகேங்களா? டேஸ்ட் பார்த்துடலாம். கட்டியாக போட்டிருக்கோம், தண்ணிலாம் சேர்க்கல. ஃபியூர் மில்க் ஷேக். இதே போல் மாம்பழம் கிடைக்கும்போது நீங்களும் ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்து வந்து டிக் அது மாதிரி மில்க் போட்டு ஐஸ் போட்டு
சூப்பராக ஜில்லுன்னு சூப்பராக அருமையாக குடிங்க. சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருங்க. இதில் மாம்பழத்தில் பெனிஃபிட்ஸும் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையவே இருக்குது. அதனால் மாம்பழம் சீசன் வரும்போது மாம்பழமாக சாப்பிட்றதோ, ஜூஸ் போடுறதோ, மாம்பழம் ரெசிபி செய்கிறதோ, மில்க் பர்கர் வேறு ரெசிபிகள் கூட நிறைய பேர் செய்யலாம். ஓகேங்களா? செய்யும் வரும்போது இதே போல் நீங்களும் போட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், சூப்பரான ஒரு கட்டியாக வந்து இது நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா மாம்பழம் கூழ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மாம்பழம் ஜூஸ் ரெடி. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்படி மாம்பழம் சீசன் வந்துருச்சு. என்னென்ன மாம்பழம் வேணுமோ, என்னென்ன குவாலிட்டி ரகங்கள் வேணுமோ வாங்கி நீங்களும் ஜூஸை போட்டு குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா இதுபோல் வந்து இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அப்படியே ஜூஸ் குடிச்சிடலாம். சூப்பராக அருமையான டேஸ்ட்டில். இது ஃபீவராக கட்டியே நீங்கள் ஜூஸ் பண்ணிங்கன்னா இது சப்பாத்தி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி தொட்டு சாப்பிட்ற கூட யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி சாம்பார் எதுவும் இல்லாமல் இந்த மேங்கோ ஜூஸ் வந்து போட்டு சாப்பிட்லாம். அருமையாக டேஸ்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ்.